வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு தெரிந்ததில் தெரியாதது. ஹார்ட் என்பது பற்றி. இதற்கு முன்பு இதே தலைப்பின் கீழ் கிட்னி, சிறுநீரகங்கள், சிறுநீர் பிரச்சனை இப்படியெல்லாம் பார்த்துருக்குறோம். இன்றைக்கு ஹார்ட். நண்பர்களே, நம்முடைய பலருக்கும் இந்த ஹார்ட் அட்டாக் என்றால் என்ன, ஹார்ட் ஃபெயிலியர் என்றால் என்ன, இரண்டுமே ஒரே வியாதிதானா அல்லது வெவ்வேறா? ஒரு குழப்பமான நிலை. அதை விளக்குவதுதான் இன்றைய நோக்கம். நண்பர்களே, இரண்டுமே கார்டியோ வாஸ்குலர் சிஸ்டத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனையினால் வருகின்ற வியாதிகள். கார்டியோ வாஸ்குலர் அப்படின்னா என்ன? கார்டியோன்னா இருதயம், வாஸ்குலர்னால் இரத்த குழாய்கள். இருதயத்திலையும் இரத்த குழாய்களும் ஏற்படுகின்ற பிரச்சனையினால் வருகின்ற வியாதிகள் இரண்டுமே. இதை புரிஞ்சுக்குங்க நீங்கள். அப்படி என்று சொன்னால், இந்த ஹார்ட் இரத்த குழாய்கள் வழியாக இரத்தத்தை உடம்புக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. அது உடம்பு முழுவதும் போய்கொண்டே இருக்கிறது. குழாய்கள் வழியாக போகும். ஆனால் எந்த பாதையில் போச்சோ அந்த பாதையில் திரும்பி வராது. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, ரைட்டோ. அதற்கும் முன்பாக இந்த ஹார்ட், இருதயம், உடம்பு முழுவதற்கும் இரத்தத்தை அனுப்புகின்ற, பம்ப் செய்கின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறது. உடம்புக்கே இரத்தத்தை பம்ப் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த இருதயத்திற்கு இரத்தத்தை சப்ளை பண்ணுவது யார்? எதன் மூலமாக சப்ளை செய்யப்படுகிறது? அங்குதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இருதயத்துக்குள்ளேயே கோரோனரி ஆர்டரி என்று இருக்கிறது. அதிலே ஒரு 3 ஆர்டரி. இடது பக்கம் லெஃப்ட், வலது பக்கம் ரைட். போஸ்டீரியர் டிசெண்டிங் ஆர்டரி, பின்பக்கமாக கீழ் நோக்கி செல்லுவது. இப்படி 3 ஆர்டரி. இதில் லெஃப்ட் கோரோனரி ஆர்டரி 2 கிளைகளாக பிரிந்து பயணிக்கிறது. அதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த ஹார்ட்டுக்கு இந்த 3 குழாய்கள் மூலமாக தான் ரத்தம் போய்கொண்டிருக்கிறது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதில் பிரச்சனை வந்தால் அதன் மூலமாக ஒரு வியாதி வரும் பட்சத்தில் அதற்கு பெயர் ஹார்ட் அட்டாக். இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, ரைட்டோ. என்ன சார் அப்படி இதில் அட்டாக் வருவதற்கான காரணங்கள் என்ன? வேறு ஒன்றும் கிடையாது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஹார்ட்டானது மசில்ஸ், தசைகளால் ஆக்கப்பட்டிருக்கிறது. அது செல்லுகளோடு இருக்கிறது. அந்த செல்லுகளுக்கெல்லாம் ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது. எதன் மூலமாக? இந்த குழாய்கள் மூலமாக, இந்த 3 குழாய்கள் மூலமாக. அப்படி போகிற குழாயில் பிளாக் வந்துவிட்டால் அதனால் வருகின்ற பிரச்சனை ஹார்ட் அட்டாக். எப்படி சார் பிரச்சனை வரும்? வேறு ஒன்றும் இல்லை. டேமேஜ் வரும். அந்த தசையில் இருக்கக்கூடிய
செல்லுகள்லாம் செத்து போயிடும். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இந்த பிரச்சனை வருகிறது. சரி, இந்த குழாய்கள் மூலமாக வருதுன்னு சொன்னீங்களே, ஒன்றும் கிடையாது. குழாயில் வழியாக ரத்தம் போய் கொண்டிருக்கிறது. அங்கே ஃபேட், கொலஸ்ட்ரால், இப்படி பொருள்கள்லாம் ஒரு இடத்தில் தேங்கி தடைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. அதே மாதிரி அந்த குழாயினுடைய உட்புறத்தில் ஏதாவது ரப்சர் ஆகி கிழிஞ்சு அங்கே பிளட்டு கசியுமான்னு சொன்னால் பிளட்டு கிளாட் ஆகி அப்பவும் பிளாக் வரும். அப்போ அந்த பிளாக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் ஹார்ட் அட்டாக். தாங்குற மட்டும் தாங்கிக்கிட்டே இருக்கும். அது எத்தனை பர்சன்டேஜ் பிளாக்கு, இத்தனை பர்சன்டேஜ் பிளாக்கு, இந்த குழாயில் பிளாக்கு, இப்படி போயிட்டே இருக்கும். முடியாத பட்சத்தில் இன்னும் வலி ஆரம்பிக்கும். ஹார்ட் அட்டாக், தாங்க முடியாத வலி. ஸோ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ ஹார்ட் ஃபெயிலியர்னா என்ன சார்? இது ஹார்ட்டிலிருந்து ரத்தம் உடம்புக்கு போய்கிட்டு இருக்குது. போகிறது அனுப்புறதில் பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் ஹார்ட் ஃபெயிலியர். புரிஞ்சுதுங்களா? பாடி முழுவதும் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்குது. அங்கே என்ன பிரச்சனை வரும்? இந்த மாதிரி கொரோனரி டிசீஸ்னால் பாதிச்சாவோ, ஹை பிபி இருந்தாலோ, இல்லை அங்கே உள்ள வால்வுகள்லாம் இருக்குதுங்க, அந்த வால்வுகளில் பிளாக்கு இருந்தாலோ, அப்போ என்ன பண்ணும்? பம்ப் பண்ணி வெளியே ஏற்ற முடியாது. அப்போ அங்கே என்ன பண்ணும்? அங்கே இருக்கக்கூடிய நீரெல்லாம் கோத்துக்கிடும். கோத்துக்கிட்ட அப்புறம் என்ன பண்ணும்? அது வீங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்றுமே செய்ய முடியாதப்போ ஃபெயிலியர். அண்டர்ஸ்டாண்ட்? ஹார்ட் அட்டாக்குக்கும் இதுக்கும் ஃபெயிலியர். ரைட்டு. இதில் உங்களுக்கு இப்படி புரிய வச்சா நல்லாயிருக்கும். இந்த கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா வட்டிக்கு, அது கரெக்டாக வந்து போயிட்டே இருந்தால் அது பாட்டு அந்த தொழில் ஒழுங்காக நடக்கும். அப்படி ஒரு வேளை அதில் பிரச்சனை வருதுன்னு சொன்னால், இந்த வட்டி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் இப்படி நின்று வந்து அப்புறம் முடியாமல் இப்படி போயிட்டே இருக்குன்னு சொன்னால், இதை நாம் ஹார்ட் ஃபெயிலியர் கணக்கில் வச்சுக்கலாம். இந்த வட்டி தானே நஷ்டம், கொஞ்சம் முன்ன பின்ன வருது இல்லை, தேங்கினாலும் பரவாயில்ல, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ட்டு. இது ஹார்ட் ஃபெயிலியர். ஹார்ட் அட்டாக்கை இப்படி வச்சுக்கலாம். இது ரொம்ப நாள் நீடிச்சு இந்த வட்டியெல்லாம் கொடுக்க முடியாமல் போய் கடைசியில் என்ன ஆகுங்க? முதலுக்கே மோசம் வந்துடும். ஒன்று முதல்ல குறைச்சி கொடுப்பேன்பான், இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவான், 4 வருஷம் கழித்து கொடுக்கன்னு சொல்லுவான். அது முதலுக்கே மோசம். அது என்னதுங்க? ஹார்ட் அட்டாக். ஸோ இந்த வகையில் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹார்ட் அட்டாக்காக இருந்தாலும் சரி, ஹார்ட் ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக அது நம்முடைய வாழ்நாளை குறைக்கும். ஆகவே நீங்கள் என்ன பார்க்கணும்? பிபி இல்லாமல் பார்க்க வேண்டும், வால்வு ப்ராப்ளம் இல்லாமல் பார்க்கணும். ஸோ யூரினரி ட்ராக்ட் பார்த்தோமே இல்லையா, டயபெட்டிக், அது விஷயமாகவும் நல்லா இருக்கணும். எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே தீர்வு, மருந்தில்லாத வைத்தியம், யோகா யோகா யோகா. So I hope you understand the difference between heart attack and heart failure. மீண்டும் சந்திப்போம்.